அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ரீசெண்டாக நிறைய பேர் என்னுடைய சொந்தக்காரங்கள்லேயே கூட இந்த படத்துல இருந்து ஒரு சீன் போல் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாரும் ஸ்டேட்டஸில் வச்சு ஒரு காசு இருந்தால் தான் அம்மா அம்மாவாக இருப்பாங்க, மனைவி மனைவியாக இருப்பாங்க, அப்பா அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்குள்ளார ஒரு கேள்வி எழும்புச்சு. இப்போது ஆண்கள் வந்து உங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லா. ரோல் ரிவர்ஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? இதுவே உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்களுக்காக எந்த வேலையும் செய்யாமல், சமைக்காமல், வீடு கூட்டாமல், வீட்டை பற்றி பார்த்துக்காமல், குழந்தைங்கள பார்த்துக்காமல், எதுவுமே பண்ணாமல், அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக அவங்கள மட்டுமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு அது மட்டுமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில் யூ ஸ்டில் லவ் them the சேம்? நோ. அது உங்களுடைய அம்மாவாகவே இருந்தாலும் நமக்காக பெற்றாங்களே அது மட்டும் போதாதா நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்கள் பிள்ளைய வளர்க்க, அவங்க திருப்பி நமக்காக சம்பாரித்து கொடுக்கும் பொழுது இந்தந்த ஆசைகள் கனவுகள் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய அந்த வயசான காலத்தில் நம்மளுடைய பிள்ளை வந்து சம்பாதிக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹியூமன் பீயிங் எல்லாரையுமே எல்லாம் டிபெண்ட்டாக தான் வச்சுருக்கான். மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும், அம்மா அப்பாவையும், அப்பா அம்மாவையும், ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் இன்டர் டிபெண்ட்டாக தான் வச்சுருக்கான். அண்ட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா. கணவனை கட்டுப்பட சொல்கிற அதே மார்க்கத்தில் தான் கணவனாக இருந்த நம்மளுடைய இறை தூதர் நமக்கு வந்து ஒரு கணவன் எப்படியெல்லாம் இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டு செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் விட்டுடலாமா? இது நியாயமா? கணவனுக்கு கட்டுப்பட சொல்லி சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். அல்லாஹ்க்கு அடுத்தது ஒரு வேளை வந்து அனுமதி இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹதீஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறீங்களே. அதே மார்க்கத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் படையே தன்னுடைய மனைவியோடைய ஆபரணத்தை தேடுறதுக்காக நிறுத்தினாங்க. தானும் ஒரு இறை தூதர், ஒரு தலைவர் அப்படிங்கிற அகங்காரம், ஒரு ஆணவம் இல்லாமல் தான் சம்பாதிக்கிறேன் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இல்லாமல் தானும் வீட்டு வேலைகளும் செஞ்சுட்டாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் இந்த உலக வாழ்க்கையை லேசாக்கி தரட்டும். ஃபி அமானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.